அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான சொல் அலை வலை ஒலிபரப்பில் கதை நேரம். நீண்ட நெடிய இடைவேளைக்கு பின் உங்கள் எல்லோரோடும் இந்த சொல் அலை வலை ஒலிபரப்பின் மூலம் இணைவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கதை நேரத்தில் இன்று புதிய ஆத்திச்சுடி கதைகள் திரு ஸ்ரீவி ஐயா அவர்களின் புத்தகத்தில் இருந்து சௌரியம் தவறேல் எனும் கதை. இது வரிசையில் வரவில்லை, இருந்தாலும் ஏன் சௌரியம் தவறேல்ங்கிற கதைன்னா, இப்போதான் சமீபத்தில் ஒரு மாதம் முன்பு உலக மகளிர் தினம் கொண்டாடினோம். ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு வீர பெண்மணி எப்படி அவர்களை எதிர்த்து போராடுகிறார்கள். ஆனால் அந்த பெண்மணியின் பெயர் வரலாற்றில் அவ்வளவாக பரிச்சயப்படவில்லை அப்படிங்கிற வருத்தம் நம் கதாசிரியருக்கு இருக்குது. நாமும் அடுத்த தலைமுறையினரிடம் இவர்களின் கதையை, வரலாற்றை கொண்டு போவது முக்கியம் என்பதை அறிந்து இந்த கதையை இந்த வாட்டி சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். இந்த முறை சொல் அலையில் நீங்கள் கதையை கேட்டு மட்டும் அல்ல, பார்த்தும் ரசிக்க முடியும். இதோ நீங்கள் கேட்கவும் பார்க்கவும் ரசிக்கவும் சொல் அலை உங்கள் ஸ்ரீவித்யாவுடன். 1740 வருடம் மதிய நேரம். வெயிலின் கொடுமை தகிக்கிறது. காளையார் கோவிலில் இருந்து ஒரு குதிரை மின்னல் வேகத்தில் பாய்ந்து வருகிறது. அதன் மேல் ஓர் உருவம் அமர்ந்துள்ளது. தலைக்கவச்சம், உடற்கவச்சம் சகிதம் இருக்கும் அந்த உருவத்தின் தலைக்கவச்சத்தின் பின்புறம் வழிந்து தோளில் அலை போல் உள்ள கூந்தல் முடிக்கற்றைகள் காற்றில் அலைமோதுகின்றன. அது ஒரு பெண் என அறிகிறோம். அதன் இடைக்கச்சையில் உள்ள வாள் இரத்த கசிவோடு இருக்கிறது. அப்பெண்மணி மிகவும் களைத்து காணப்படுகிறாள். அவள் உடலில் சில இடங்களில் வெட்டுக்காயங்கள் உள்ளன. அவற்றிலிருந்து கசியும் குருதி அவளது உடையில் ஆங்காங்கே கரைப்பட்டு திட்டு திட்டாய் இருக்கிறது. அந்த குதிரை மிகவும் களைப்புடன் இருக்கிறது. அதன் மேல் இருக்கும் பெண்மணியும் தான். அச்சாலையில் ஒரு பெரிய ஆலமரம் கிளைகளை நாலா பக்கமும் பரப்பி கைகளை விரித்து அன்போடு அழைக்கும் ஒரு தாய் போல் கம்பீரமாகவும் கனிவோடும் நிற்கிறது. அந்த கொடும் வெயிலில் அதன் நிழல் ஆசுவாசப்படுத்தி சிறிது இளைப்பாற அரை கூவி அழைக்கிறது. அப்பெண்மணி நிறுத்தாமலே அந்த குதிரை தானாகவே அந்நிழலில் வந்து நிற்கிறது. அதுவும் தான் எவ்வளவு தூரம் ஓய்வின்றி புயல் வேகத்தில் ஓடும். அப்பெண்மணியும் சற்றே இளைப்பாற எண்ணினாள் போலும். குதிரையின் பிடரியை வருடியபடி கழுத்தில் மிருதுவாக தட்டி கொடுத்துவிட்டு குதிரை மேலிருந்து குதிக்கிறாள். குதித்து நிற்கையில் தள்ளாடுகிறாள். அவள் காலிலும் வெட்டுக்காயம் இருக்கிறது. தள்ளாடியபடி மரத்தடி மேடையில் அமர்கிறாள். பெருமூச்சு விட்டவாறே சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். அருகாமையில் உள்ள வயல்வெளியில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளம்பெண் ஓடி வருவது தெரிகிறது. இதோ அருகில் வந்து விட்டாள். தாயி, என்ன தாயியாச்சு? ஏன் இப்படி ரத்தம் ஊத்துது? சொல்லுங்க தாயி என பரபரப்பாக கேட்கிறாள். தண்ணி தண்ணி. தாயி, மன்னிச்சிடுங்க. உங்கள் நிலைமையை பார்த்த பதற்றத்தில் தப்பு பண்ணிட்டேன். இதோ ஒரு நிமிஷம் தாயி என ஓடிப்போய் ஒரு மண்சட்டியில் நீர் மொண்டு வருகிறாள். அதனை தனது வாயருகே கொண்டு வந்து ஊற்றுமாறு அப்பெண்மணி சைகை செய்வதை பார்த்து சிறிது தயக்கத்தோடு அவ்வாறு செய்கிறாள். சிறிது நீர் உள்ளே போனதும் அந்த பெண்மணி புன்னகையோடு அவள் அருகே அழைக்கிறாள். அருகே தயக்கத்தோடு போனவள், தாய், களையத்தில் கஞ்சி இருக்கு, கொண்டு வரட்டீங்களா? சாப்பிட்றீங்களா? ரொம்ப களைப்பாக இருக்கீங்களே என மெல்லிய குரலில் சிறிது தயக்கத்துடன் கேட்டாள். அவள் தலையசைத்ததும் சிட்டாய் பறந்து போய் கஞ்சி கலையத்தை எடுத்து வந்து அவள் வாயருகே கொடுக்கிறாள். அதனை மளமளவென குடித்துவிட்டு இவளை கேட்கிறாள், உன் பேர் என்னம்மா? என்னை தெரியுமா உனக்கு? தாயி, உங்களை தெரியாமல் யார் தாயி இருப்பாங்க? நீங்கள் எங்களுக்கெல்லாம் காவல் தெய்வமாச்சே தாயி. இந்த சீம துரைகளின் ஆக்கிரமத்திலிருந்து ஏழைப்பாளையங்களை காக்கிற சாமியாச்சே தாயி நீ. என் பேர் உடையாள் தாயி. அதோ தெரியுதே, அதுதான் எங்கள் கொல்லங்குடி கிராமம். நான் ஆடு மேய்ச்சி பிழைக்கிற சண்முந்தாயி. உனக்கு என் கையால் இன்னைக்கு படையல் கொடுக்க முடிஞ்சது பெரிய புண்ணியம் தாயி. ஆமாம், ஏன் தாயி உடம்பெல்லாம் இம்புட்டுறானோ என பதில் சொல்லியவாறே குதிரைக்கு தண்ணீர் கொடுக்கிறாள். பசும் புற்களையும் அறிந்து அதற்கு உண்ண கொடுக்கிறாள். உடையாள், ஆஹா,
அருமையான பெயர் அம்மா உனக்கு. அன்பு உடையவளான உனக்கு இந்த பெயர் மிக பொருத்தம். இது வேலு நாச்சியார் என வரலாற்று புகழ் பெற்ற அந்த பெண்மணி கூறியதாக அறிகிறோம். தானும் தன் கணவனும் காளையார் பாளையத்தில் வெள்ளையர்களால் சூழப்பட்டு தாக்கப்பட்டதையும் அதில் தன் கணவர் கொல்லப்பட்டதையும் கூறுகிறாள். அதை கேட்ட அந்த பெண்ணோ பதறிப்போகிறாள். கண்ணீர் ஆறாக பெருகி வர பெருங்குரல் எடுத்து அழுகிறாள். வேலு நாச்சியாரோ அவளை சமாதானப்படுத்துகிறாள். உடையாள், அழுது புலம்ப இது சமயமல்ல. போர்க்களம் இறங்கிவிட்டால் இரண்டே வழிதான் நமக்கு. ஒன்று வெற்றி, இல்லையேல் வீர மரணம். என் கணவர் வீர ஸ்வர்க்கம் அடைந்திருக்கிறார். அவர் விட்டு சென்ற பணி நம் முன்னே காத்திருக்கிறது. அழாதே, சங்கல்பம் எடுத்துக்கொள். இந்நாட்டின் எதிரிகளான வெள்ளையரை இம்மண்ணை விட்டு துரத்தும் வரை ஓய்வதில்லை என சபதம் எடுத்துக்கொள். அதுதான் நமது கடமை. அடுத்த கணம் உடையாளின் அழுகை நின்றது. வேலு நாச்சியார் ஜான்சி ராணி தளம்பதிக்கு முன்னரே ஆங்கிலேயரை அலறவிட்டவள். மருது சகோதரர்கள் தளபதிகளாக தலைமை ஏற்க படை திரட்டி போராடியவள். ஆனால் ஏனோ வரலாற்று பக்கங்களில் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் மீது பாய்ச்சப்பட்ட வெளிச்சம் இவள் மீது பாய்ச்சப்படவில்லை. வடக்கு தெற்கு எனும் பாகுபாடு காரணமோ தெரியவில்லை. இவளின் படையினில் மகளிருக்கென்றே தனிப்படை இருந்ததும் அதனை குயிலி என்பாள் வழி நடத்தியதும் அப்படைக்கு உடையாள் படை என பெயரிட்டதும் குயிலி ஆங்கில வெடிக்கிடகை சிதற வைத்து மாண்டதையும் நம்மில் எத்தனை பேர் அறிவோம்? பிறகு வேலு நாச்சியார் சில நாழிகை ஓய்விற்கு பின் கிளம்புகிறாள். இடைப்பட்ட வேளையில் உடையாள் அவளது காயங்களுக்கு பச்சிலை அரைத்து போடுகிறாள். ஒரு சுரைக்காய் குடுவையில் ஆற்று நீர் நிரப்பி தருகிறாள். சந்தி வேளையில் வேலு நாச்சியார் கிளம்புகிறாள். மறுநாள் விடியலில் வேட்டையாடும் வெறியோடு வெள்ளைக்கார படை வருகிறது. கிராமத்தில் இருந்து ஒற்றறிந்து உடையாளை வரவழைத்து விசாரிக்கிறது. குதிரையின் மேலிருந்தபடி ஆங்கிலேய தளபதி கடுமையான குரலில், நாச்சியார் எந்த பக்கம் போனாள் என கர்ஜிக்கிறான். தெரியாது. நாச்சியாரை நேற்று பார்த்தாயா? இல்லை. பொய் சொல்லாதே. பதில் சொல்லாது நின்றாள். அவள் பின் நிற்கிற ஒரு படையாளியிடம் வெள்ளைக்கார தளபதி கண் அசைக்க அடுத்த நொடி அவளது கையை அவன் வாளால் வெட்டுகிறான். இரத்தம் பீச்சி அடிக்கிறது. அம்மா, ஆ ஆ என அலறுகிறாள் உடையாள். அவளது துடிப்பை ரசித்தவாறே தளபதி, உன்னை உயிரோடு விட்டுவிடுகிறோம். நாச்சி அம்மா போன திசை கூறிவிடு. நான் தெரியாதுன்னு பொய் சொன்னேன். இப்போ சொல்கிறேன். அவங்களை பார்த்தேன். அவங்களுக்கு கஞ்சி கொடுத்தேன். காயத்துக்கு பச்சிலை மருந்தும் போட்டேன். அவங்க போன இடமும் தெரியும். ஆனால் சொல்ல மாட்டேன். உயிர் போனாலும் சொல்ல மாட்டேன் என திக்கி திக்கி ஆனால் நெஞ்சுரத்தோடு உரைக்கிறாள். அவளை உற்று பார்த்த அந்த கொடியவனின் கரம் இடைக்கச்சைக்கு போகிறது. ஒரே நொடியில் மின்னல் போல் வாள் வெளிவந்து அவளது தலையை சீவுகிறது. தலை பல முழங்கள் தூரம் போய் தனியே விழுகிறது. அவள் உடலிலிருந்து சிதறிய இரத்த துளி ஒன்று கீழே விழுந்த அவளது தலையில் மிகச்சரியாக நெற்றியில் போய் விழுகிறது. வெறி கொண்ட அந்த படை காவு வாங்கிய திருப்தியில் அங்கிருந்து நகர்கிறது. அவள் உயிர் நீத்த அதே இடத்தில் பின்பொரு நாள் வேலு நாச்சியார் மாறுவேடத்தில் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதோடு மருது சகோதரர்கள் மற்றும் பிற விசுவாசிகள் மூலம் அங்கே இருக்கும் காளியம்மன் கோவிலில் உடையாளுக்கு சிலை ஒன்றை எழுப்பினார்கள். அக்கோயில் வெட்டு உடையாள் காளியம்மன் கோவில் என்று அறியப்படுகிறது. அக்கோவிலுக்கு வேலு நாச்சியார் தனது வைர மாலையை தானமாக கொடுத்தார். உடையாளின் நடுகள் அவள் வெட்டப்பட்ட அதே இடத்தில் இன்றும் நிற்கிறது, கொல்லங்குடியில். தமிழ் மக்கள் அநேகர் அறிந்திடாத அந்த வீரப்பெண்ணுக்கு நாம் செய்யும் உண்மையான அஞ்சலி பலருக்கும் அவளை அறிமுகப்படுத்துவதுதான். இவளை விட வேறு யார் பாரதியின் சௌரியம் தவறேல் எனும் வீரமொழிக்கு உதாரணமாக இருக்க இயலும்? நன்றி, வணக்கம்.